பன் டிவியின் சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். 7 கண்டங்களிலும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முதல் செய்தி, பட்டாக்கத்தியுடன் கேக் வெட்டி கொண்டாடிய பல ரவுடிகள் கைது என்ற செய்தியை பார்த்து கொண்டே கையில் நீண்ட வாளுடன் கேக்கோடு போஸ் கொடுத்த சமஸ்கிருத பெயர் கொண்ட திராவிட மாநிலத்தின் துணை முதல்வர். அடுத்த செய்தி, CA படிப்பில் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே தேர்ச்சி, சமூக நீதிக்கு பதிலாக ஜாதி வளர்க்கப்படுகிறது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளில் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர்களே அதிகமாக உள்ளனர் என அடங்க மறு அத்துமீறு என தன்னை நம்பி வந்தவர்களை படிக்க விடாமல் கட்ட பஞ்சாயத்து செய்ய தயார் செய்தவரும், அப்பா அம்மா வைத்த பெயருக்கு மாற்றாக தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொண்டவரும், சொந்த கட்சியின் கொடிகம்பத்தை கூட நடுவதற்கு அனுமதி இல்லாதவரும் முழு சிறுத்தையாக மாற வேண்டுமென்றால் உன் மேல குறைஞ்சது 10 கேஸாவது இருக்கணும் என்று புலம்பிய புலம்பல் இணையத்தில் படுவைரல். நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். அடுத்த செய்தி, கலையை ரசிக்கும் விதமாக மேடையில் அரை குறை ஆடையுடன் ஆடிக்கொண்டிருந்த பெண்களை தனது அருகே வந்து ஆடுமாறு அழைத்து கலையை ரசித்த மூத்த அமைச்சர். சில வருடங்களுக்கு முன்பு இவரின் கலையார்வம் குறித்த காணொளி ஒன்று வெளியாகி பெரும் அளவில் பார்க்கும் பொருளானது. திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டவர் என குற்றம் சாட்டப்பட்டவரும், கந்தனின் மலையே வக் வாரிய சொத்து என்று கூறியவரும், வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பதிலளிக்க உத்தரவிட்டவருமான ராமநாதபுரம் எம்பியை மீண்டும் வக் வாரிய தலைவராக நியமித்துள்ள திராவிட தளபதியை அந்த மார்க்கத்தினர் இந்த ஆட்சி தொடர துவா செய்ய தொடங்கியுள்ளனர். நிறைவு செய்தியாக, 100 ஜென்மம் எடுத்தாலும் ஒரு நடிகராக ரஜினிகாந்தாகவே பிறக்க விரும்புகிறேன் என சிவாஜிராவ் கெய்க்வாட் மனதார தனது எதிர்பார்ப்பை தெரிவித்துள்ளார். இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இன்னும் 100 ஜென்மத்துக்கு தமிழக மக்கள் இவருக்கு கட்டவிட்டு கட்டி பாலை ஊத்தி நாசமா போறதுக்கா? பாபா இந்த பக்கம் சாயாத பாபா, ஒரே சூரியன், ஒரே சூர்யா, ஒரு சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார். காவிரிக்காக குரல் கொடுத்த காவிய தலைவனே, ஐஸ்வர்யா ராயோடு ஆட்டம் போட்ட இளைஞனே, அம்மாவையே எதிர்த்த தலைவனே, இன்னும் பல ஆண்டுகள் இவர் இந்த மண்ணில் இருக்கும் மனிதர்களை மகிழ்விக்க பன் டிவி சார்பில் நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பன் டிவியின் சிறப்பு செய்தி தொகுப்பில் சந்திப்போம். 2026 மனதில் வைத்து சிந்திப்போம். நன்றி.